இன்றைய மன்னா சங்கீதம் 31 முதல் வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். தாவீதோட ஜெபம். தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். அது மாத்திரல்ல, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அப்படி என்றால் ஒரு கடினமான நேரத்தில் தாவீது கடந்து போயிருக்கிறார். ஒரு விடுதலை அவருக்கு வேண்டியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆகவேதான் அப்படி ஜெபிக்கிறார். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு தாவீது. ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் பல நெருக்கங்களினூடாய் கடந்து சென்றவர். அவருடைய ஜெபம் அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு ஜெபமாக இருந்தது. என்னை விடுவியும், என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆனால் இந்த வசனத்தினோட முதல் பகுதி மிக முக்கியம். தாவீதால் எப்படி இப்படி ஜெபிக்க முடிந்தது என்பதை இந்த முதல் பகுதி சொல்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லா நெருக்கங்களிலும், எல்லா கடினமான காலத்திலும் தாவீதோட நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. இன்னைக்கு உங்களே ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உன் நம்பிக்கை என் மேல வை. அப்பொழுது கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வார். எல்லா நெருக்கங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கட்டும். உங்க சுய புத்தியின் மேல சாராதீங்க. சுய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எந்த மனுஷி மீது நம்பிக்கை வைக்காதீங்க. எந்த பணத்தின் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுடைய அனுபவத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுடைய எல்லா படிப்போ அல்லது எந்த அந்தஸ்தோ எதன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாமே ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களும் தாவீதை போல ஜெபிக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எங்களை சீக்கிரமாய் விடுவியும். எங்கள் நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலத்திலும் உம்மை நம்ப கிருபை தாரும். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும். உம்முடைய தயவு ஒவ்வொருவரையும் மூடி இருக்கட்டும். இந்த நாள் அற்புதத்தினாலாய் ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.